ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 11th ஸ்டாண்டர்டில் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். தமிழில் கணக்கு பதிவியல், மீனிங் ஆஃப் அக்கௌண்டன்சி. ஸோ அக்கௌண்டன்சி மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். கணக்கியலின் பொருள், ஐடென்டிஃபைங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஐடென்டிஃபைங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதியியல் தகவல்களை இனம் காணுதல். ஸோ நிதியியல் தகவல்களை இனம் காணுதல் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அதில் வந்து ப்ராஃபிட்டாக லாஸா, லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டன்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கணக்கு பதிவியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்ம கணக்கு போடும்போது லாபமா நட்டமான்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக வந்து நமக்கு காமிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டுபிடிப்போம், சரி போன வருஷம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ வந்துச்சு அமௌண்ட்டு, இந்த வருஷம் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக வந்துச்சுன்னா லாபம், ப்ராஃபிட். போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக வந்துச்சுன்னா லாஸ், நட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டன்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் மீனிங். அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டு மெஷர் த ப்ராசஸ், ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரைவிலக்கணம், டெஃபினேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இனம் காணுதல், கண்டுபிடித்தல், அளவிடுதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது, போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்டிங் மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கிறோம், நம்ம வந்து கற்றுக்கலாம் அல்லது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டிங் சைக்கிள், கணக்கியல் சுழல். அப்படின்னா அதாவது ஒரு ப்ராசஸ் மாதிரி வரும். ஆர்டர் பை ஆர்டராக வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கணக்கு போட போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கணக்கு வந்து எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தியரியாக பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கணக்கில் போட போகிறோம், எப்படி வந்து நம்ம வந்து அது லாபமா இல்லை நட்டமா அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸான்னு எப்படி கண்டுபிடிப்போம், எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சைக்கிள்லாம் சுழற்சி. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் அக்கௌண்டிங் இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க பார்க்கலாம். ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் வந்து முதல்ல வந்து முதலீடு போடுறாங்க, கேபிட்டல் போடுறாங்க, போட்டு பொருளை ஆரம்பிக்கிறாங்க, தொழிலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோத்துக்கு பணம் போட்டாங்க, எப்போ வந்து எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ட்ரி போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து குறிப்பேடு அப்படின்னு வந்து தமிழில் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் ஜேர்னல் என்ட்ரிக்கு குறிப்பேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரியில் வந்து டேட் போடுவோம், அப்புறம் வந்து யார் வந்து யாருக்கு பணம் கொடுத்த அந்த விஷயங்கள் இருக்கும், பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது பார்க்கலாம். போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் அப்படின்னா தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெட்ஜர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ லெட்ஜர் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, பேரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜேர்னல் பார்த்தோம். ஜேர்னலில் வந்து நம்ம டேட்டு, எந்த டேட்டில் வந்து பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யார்கிட்டேருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறது, யார் பேருங்கிறத பேரை போடுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் வாங்கணும் அப்படின்னு என்ட்ரி போடுவோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பேரேடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் லெட்ஜர். இந்த லெட்ஜரில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜேர்னலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து லெட்ஜரில் என்ட்ரி போடுவோம். ஸோ அப்படி லெட்ஜரில் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்து குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு கீழே போடுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட், அது வந்து அடுத்தது கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம பிரிச்சுப்போம். பிரிச்சுக்கிட்டு அதோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து லெட்ஜர், போஸ்டிங் லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பேரேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ் அக்கௌண்டிங்கில். இப்போது அடுத்தது பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். தமிழில் வந்து இருப்பாய்வு தயாரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா இது மூணாவது ஸ்டெப் வரும். நம்ம ஜேர்னல் போட்டாச்சு, லெட்ஜர் போட்டாச்சு, லெட்ஜருக்கு அப்புறம் என்ன போடணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து தமிழில் வந்து இருப்பாய்வு தயாரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த லெட்ஜர் முடித்த பிறகு, அதாவது பேரேடு முடித்த பிறகு அதில் உள்ள அமௌண்ட் எல்லாமே வந்து இந்த இருப்பாய்வில் போட்டுக்கிறோம், அதாவது ட்ரையல் பேலன்ஸில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியாக வந்து டேலி ஆகணும், ஒரே அமௌண்ட் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள்
1,50,000 வருது இந்த பக்கம் அப்படின்னா லெஃப்ட் சைடு 1,50,000 வருது தான், ரைட் சைடு நம்மளுக்கு வந்து எத்தனை பக்கம் வரணும், 1,50,000 வரணும். அந்த அமௌண்ட் வந்தால் தான் டேலி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டேலி ஆகலை அப்படின்னா வந்து நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணாமல் விட்டுருப்போம் அப்படின்னு அர்த்தம், அல்லது தப்பாக என்ட்ரி பண்ணியிருப்போம் அப்படின்னு அர்த்தம், இல்லை கூடுதலாக என்ட்ரி பண்ணியிருப்போம், இல்லை குறைவாக என்ட்ரி பண்ணியிருப்போம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டேலி ஆனால் மட்டுமே தான் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம போட்ட அமௌண்ட்டு கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இருப்பாய்வு தயாரித்தல், இந்த இருப்பாய்வு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரியாக அமௌண்ட் நம்ம போட்டிருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா வியாபார கணக்கு தயாரித்தல். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெவன்யூ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வருவாய், நேரடி செலவுகள் இது எல்லாமே வந்து இதில் வரும் அப்படின்னா இந்த வியாபார கணக்கில் நம்ம வந்து என்ட்ரி போடுவோம். என்ட்ரி போட்டுட்டு நமக்கு வந்து இது ப்ராஃபிட்டா லாஸா, லாபமா நட்டமா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம், தமிழில் வியாபார கணக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா லாப நட்ட கணக்கு தயாரித்தல்னு சொல்லுவாங்க. ஸோ லாபமா நட்டமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம்னா மெயினாக வந்து நம்ம அக்கௌண்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த கணக்கு போடுறோம், அந்த கணக்கு மூலியமா நம்ம பிஸ்னஸ்க்கு லாபம் வந்துச்சா இல்லை நஷ்டம் வந்துச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்க்கும்போது நம்ம இன்டைரக்ட் ரெவன்யூ, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே இங்கே வந்து என்ட்ரி பண்ணுவோம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக செலவு, மறைமுக வரவு இது எல்லாமே வந்து இங்கே என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஸோ தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருப்பு நிலை குறிப்பு தயாரித்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது வந்து கடைசியாக வந்து வரும். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எல்லா ப்ராசஸ்லேயும் வந்து என்ட்ரி போட்டுட்டு கடைசியாக வந்து என்ட்ரி பண்ணுவோம், சரியா? இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து லாபமா இல்லை நட்டமா அப்படின்னு வந்து கண்டுபிடிப்போம். அமௌண்ட் வந்து சரியாக டேலி ஆகுதா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இருப்பு நிலை குறிப்புக்கு முன்னாடி நம்ம போட்ட இந்த வந்து ஜேர்னலு, லெட்ஜரு, அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து சரியாக இருக்கணும். அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பேரேடுன்னு சொல்கிறோம், சரியா? இந்த பேரேடு, அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு, லாப நட்ட கணக்கு இது எல்லாமே வந்து நம்ம சரியாக போட்டிருந்தா மட்டுமே தான் நமக்கு வந்து இருப்பு நிலை குறிப்பு வந்து டேலி ஆகும். இது முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த இருப்பு நிலை குறிப்பு வந்து என்ன ஆகாதுன்னா டேலி ஆகாது, அதாவது பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ கணக்கியல் சுழல்ங்கிறது இதுதான் தமிழில் சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சம்ஸ்லாம் வந்து நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோடைய தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் வந்து எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதோட செயல்பாடுகள் என்ன, இந்த அக்கௌண்டிங் யூஸ் பண்ண மூலியமாக யாருக்கு என்ன பயன் இருக்குது, மக்களுக்கு என்ன பயன், அதே மாதிரி ஆடிட்டர் இருப்பார், ஆடிட்டர் எந்த மாதிரி வந்து அக்கௌண்டிங் வந்து தயாரிக்கிறாரு, மக்களுக்கு வந்து அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.